மீனம் ராசி 12 ராசிகள்லையுமே அதிக அளவுக்கு சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு பாருங்க, வேத ஜோதிடத்தின் பிரகாரம் பார்த்தா கிரக நிலைகளுக்கும் ராசிக்கும் இடையில நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதாவது கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது பொதுவாகவே 12 ராசிகளையுமே குறிப்பிடத்தக்க சாதகமான மாற்றத்தையும் கொடுக்கும், பாதகமான மாற்றத்தையும் கொடுக்கும். அந்த வகையில் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும், நன்மைகள் பெற நீங்கள் என்ன விஷயத்தை மேற்கொண்டால் அந்த நன்மையை பெற முடியும், இது பற்றின முழுமையான ஒரு தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மீனம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீனம் ராசி குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டது. இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எப்பொழுதுமே பாருங்கள் சுயமரியாதைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. ஒழுக்கமான குணம், புத்திசாலித்தனம், பொறுமை, தொலைநோக்கு பார்வை எல்லாம் கொண்டது இந்த மீனம் ராசி. மீன ராசியில் இருக்கிற நீங்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால பெரும்பாலும் நீங்கள் வியாழக்கிழமையில குரு பகவானை மனமாற வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும், நன்மை உங்களோட வாழ்க்கையில் வர தொடங்கும். இறைவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்க உங்களுக்குமே வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களோட சொந்த ஜாதக கணிப்பு பாருங்கள். எளிய முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பரும் கொடுத்துருக்கோம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற உங்களோட சொந்த ஜாதக கணிப்பும் முக்கியமாக தேவைப்படுது. அதை எளிமையாக தெரிஞ்சுக்க இதை பயன்படுத்திக்கோங்க. மொபைல் ஃபோன் எடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை நோட் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணுங்கள். ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது உதவியாக இருக்கும். 12 ராசிகள்லையுமே இருக்கிறதுலே ரொம்பவும் பள்ளமான ராசியும் லக்கணமும் இந்த மீனம் தான். பல விஷயம் உங்களோட ஆள் மனதில் பதுக்கி வச்சுருப்பீங்க. பள்ளத்தை தேடி வெள்ளம் பாய்ந்து ஓடுவது போல் நீங்கள் நிறைய விஷயத்தை தேடி தேடி உங்களோட மனம் ஓடிக்கிட்டே இருக்கும். சின்ன சின்ன விஷயத்த கூட அதோட அனுபவம் ரொம்பவுமே முக்கியம் அப்படிங்கிறத கருத்தில் வச்சு செயல்படுவீங்க. தனுசுமே குருவை சேர்ந்தவங்க தான், பொட்டுல அடித்த மாதிரி அவங்க பேசுவாங்க. மீனவுமே குருவர் அதிபதியாக கொண்டவங்க தான். ஆனால் நீங்கள் பாருங்கள், இதமாக பதமாக பக்கம் பார்த்து பேசக்கூடியவங்க மீனராசி அன்பர்கள் இருப்பீங்க. திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க. மீன ராசிக்காரங்க எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா வயசெல்லாம் பார்க்க மாட்டீங்க. எந்த வயசாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு புது புது விஷயத்தை கற்றுக்கிட்டே இருப்பீங்க. மனத்தை விட எப்போவுமே குணத்துக்கு மரியாதை கொடுப்பீங்க. பணத்தை விட மனம் தான் பெரிது அப்படிங்கிறத எண்ணக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள். நீங்கள் யாராச்சும் உங்களோட ஒரு வாழ்க்கையிலையோ ஒரு எந்த இடத்துலையுமே சரி சின்னதாக அவமானப்படுத்திட்டா கூட அவங்கள உங்களோட வாழ்க்கை முழுவதுமே வெறுத்து ஒதுக்கி வச்சுருவீங்க. அதே போல் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அதை உடுமைப்பிடி போல் பிடிச்சிக்கிட்டு அந்த விஷயத்தை நல்லபடியாக செஞ்சு முடிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க நீங்கள். நச்சரிச்சாவது அந்த விஷயத்தை கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. ஏன்னா ஒவ்வொரு ராசிக்குமே அவங்களோட ராசி அதிபதி லக்னாதிபதி பொறுத்து குணம் மாறுபடும். அந்த வகையில் தான் குரு அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த 12 ராசிகளையுமே இந்த தனுசு ராசியும் மீன ராசியும். ஆனால் 2 ராசிக்குமே நிறைய வேறுபாடு இருக்குது. வஞ்சனை இல்லாத உள்ளம் கொண்டவங்க இந்த மீனராசி அன்பர்கள். நீங்கள் எப்பொழுதுமே பேச்சில் ஒரு வசீகரத்தன்மை இருக்கும். உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச மாட்டீங்க. மனசில் என்ன தோணுதோ அதை பட்டுன்னு பேசிடுவீங்க. ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா கூட அதை துணிச்சலாக சொல்லக்கூடியவங்க நீங்கள். ஒரு கருத்தில் எது சரி எது தப்பு அப்படிங்கிறத சரியாக விளக்கம் கொடுத்து புரிய வைக்கக்கூடிய தன்மை மீனராசி அன்பர்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும். பொதுவாக விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுல வல்லவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறணும் அப்படின்னா அப்பப்போ வரக்கூடிய கோபத்தையுமே தவிர்த்தா நன்மைகளை நீங்கள் பெறலாம். உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்புகளையும் ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை மாற்றத்தையும் என்ன வாய்ப்புகளும் பலன்களும் உங்களுக்கு உண்டாக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு. ரணருண ரோகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு. கலச ஸ்தானத்தில் சுக்கிரனும், அஷ்டம ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க. பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சாரம் நடைபெறுது. அயன சைன போகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் அமைஞ்சிருக்காங்க. இந்த ஒரு கிரகநிலை அமைப்புகள் தான் இப்போ இந்த மாதம் உருவாகி இருக்கு. இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது பாருங்க, 3ஆம் தேதி கலசர ஸ்தானத்தில் இருந்த சுக்கிர பகவான் அஷ்டம ஸ்தானத்துக்கு போறாரு.
16ஆம் தேதி அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சூரியன் பாக்கியஸ்தானத்துக்கு வராரு. 17ஆம் தேதி அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்தில் புதன் அவரோட வக்ர நிவர்த்தி அடைய போறார். அன்னைக்கே அயன சயன போகஸ்தானத்தில் சனி பகவான் அவருடைய வக்ர நிவர்த்தியை பெறப்போறார். 2 கிரகங்களுக்குமே வக்ர நிவர்த்தி 17ஆம் தேதி அன்னைக்கு நடக்குது. அதே போல இந்த மாத இறுதியில் 27ஆம் தேதி அன்னைக்கு பாருங்க, அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு வரப்போறாரு. இந்த ஒரு கிரகநிலை மாற்றங்களும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா, பொதுவாகவே இந்த கிரகநிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது நீங்கள் ரொம்பவுமே கவனமாக செயல்படணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவனமாக நீங்கள் செயல்படணும். எடுத்த காரியத்தை நீங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்படுத்தினா நன்மையை பெறலாம். பயணங்கள் உண்டாகும், அதில் தடங்களும் வரும், கவனமாக இருங்க. முக்கியமாக உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல வரக்கூடிய பிரச்சனைகளும் தடைகளும் தீரணும் அப்படின்னா நீங்கள் தினந்தோறும் முருகப்பெருமான மனமார வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை தொடங்குவதன் மூலம் நன்மைகளை நீங்கள் பெறலாம். வழக்குகள் சம்பந்த விஷயத்தில் ரொம்பவுமே எச்சரிக்கையாக செயல்படணும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும். பழைய பாக்கிகள் விரைவில் வசூலாகும். தடை தாமதம் விளங்க தொடர்ந்து முருகப்பெருமான வழிபட்டு உங்களோட பணிகளை செய்யுங்க. போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறமை இதனால் வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பணி சுமை கூட வரும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. மேல் அதிகாரிகள் கிட்ட ஏதாவது மனக்கசப்பு வரலாம். கொஞ்சம் அவங்க சொல்கிற பணிகளை கரெக்டாக செஞ்சு முடிச்சிருங்க. குடும்பத்திலையுமே நிம்மதியான சூழல் உருவாகும். உங்களோட கருத்துக்கு மதிப்பு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன சஞ்சலம் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் கிட்ட பாசம் அதிகரிக்கும். பெற்றோர் உறவினர்களின் அரவணைப்பு உங்களோட வாழ்க்கையில் இப்போ புது அத்தியாயத்தை கொடுக்கும். இதனால் நிறைய பிரச்சனைகளும் தீரும். குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும். மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களோட வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலத்தில் ஏற்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முன்னேற்றம் இருக்குது. கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணால் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைக்கிறவங்க பெரிய அளவில் முதலீடு இல்லாமல் சிறிய அளவில் முதலீடு தான் நல்லதாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் ஒவ்வொன்றா குவியும். நீங்கள் ஏதாவது பொருட்களை வாங்குறதா இருந்தால் பாதுகாப்பாக கவனமாக வாங்கணும். பெண்களுக்கு பயணங்களால் எதிர்பாராத தடங்கள் வரலாம். யோசித்து செய்யும் காரியங்கள் வேணால் சாதகமான வாய்ப்பை கொடுக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு வாக்குறுதியுமே நீங்கள் யோசிக்காமல் கொடுத்துடாதீங்க. வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்கிறது நல்லது. எந்த வாக்குறுதியும் கொடுக்கறதை தவிர்த்தாலே பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெறலாம். முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும். வேலை எல்லாமே கவனமாக செய்யுங்க. எதிலுமே நிதானமாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இப்போ கிடைக்கிறதுல கொஞ்சம் தடை வருது. கவனமாக படிப்பு விஷயத்தில் செயல்படணும். தேவையற்ற கெட்ட நண்பர்களின் சவகாசத்தை விடுக்கணும். புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா, முதல்ல புரட்டாதி 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விதத்திலுமே லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீங்க. தொழில் முறையில் இருந்த போட்டிகள் உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பு உண்டாகி இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வாக்கு வன்மையான காரிய வெற்றி, நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கிட்டே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படும் சூழல் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து மனசரிச்சும் போனால் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை நீங்கள் சந்திக்கலாம். அதுக்கப்புறம் உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுமே உங்களை விட்டு தீரக்கூடிய அமைப்பு உருவாகி இருக்கு. பணவரத்து அதிகரிக்கும். கொடுத்த வாக்கு காப்பாற்ற முயற்சி செய்ய போறீங்க. உத்தியோகத்திலிருந்து வந்த மறைமுக எதிர்ப்பு உங்களை விட்டு விலகிடும். தொழில் விரிவாக்கம் பற்றின சிந்தனை இப்போ அதிகரிக்கும். சிந்தனைகளை செயல்முறைப்படுத்துங்க. நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிச்சு காட்ட போகிறீங்க. சுற்றி இருக்கிற அனைவருமே உங்களோட செயலை பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய வேலை திருப்தி தரும் வகையில் நடக்கும். சுபகாரிய நிகழ்ச்சி உங்களோட தலைமையில் உண்டாகும். திருமண காரியங்களுமே கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி உண்டாகும். எல்லா விதத்திலுமே நன்மை பிறக்கணும் அப்படின்னா மனமார முருகப்பெருமான பிரார்த்தனை செஞ்சுட்டு செய்யுங்க, நல்லது நடக்கும். 3 நட்சத்திரக்காரங்களுமே கோபத்தை குறைச்சிக்கணும். எல்லா விஷயத்திலுமே கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படணும். இந்த மாதம் ஏற்படக்கூடிய நன்மை அதிகரிக்கும். தீமை உங்களை விட்டு விலகும். இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செய்யுங்க, நன்மை உண்டாகும். பைரவருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதன் மூலம் மன கஷ்டங்கள் தீரும். எல்லா வகையிலுமே நன்மைகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் பைரவரின் அருளால் நீங்கள் பெற முடியும். மீன ராசி அன்பர்களே, பைரவரின் அருள் கிடைக்க நீங்கள் தொடர்ந்து
வெள்ளிக்கிழமையில் பைரவரை அர்ச்சனை செய்து வழிபட்டால் நன்மைகளை பெறலாம். ஞாயிற்றுக்கிழமை இன்னுமே ரொம்பவும் சிறப்பு. இதை வழிபாட்டால் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான யோகத்தை பெறக்கூடிய யோகம் இப்போ அமைஞ்சிருக்கிறதுனால இந்த வாய்ப்பை தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.